to find the internal resistance of the battery. பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரியா? மேலே இருக்க பேட்டரியில் கீழே இருக்கிற பேட்டரியோடது கேட்குறாங்க. நல்லா பாரு, கரண்ட்டை நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டரிக்கு V/Rன்னு எழுதலாமா? இட்டு விட்டுரு, கஷ்டமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. V is equal to என்ன ஃபார்முலா எழுதலாம்? V is equal to IR. கரெக்டா? சரி, ஒன்று ஸ்டாண்டர்ட் பேட்டரி, இன்னொன்று லெக்லாஞ்சி செல்லா. ஏதாச்சும் செல்லு கனெக்ட் பண்ணுறியா? இது பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர், இது ஸ்டாண்டர்டு. சரியா? கீழே பார்த்தோன்னா ஒரு பேட்டரி இருக்க போது இதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். புரியுதா? சரி, ரெண்டாவது கேஸில் எப்சிலான் நான் எப்படி எழுதிக்கலாம்? I இன்ட்டு பேசிக் ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாத உங்களுக்கு? V is equal to epsilon minus IR. உனக்கு தான் I into R equal to epsilon minus IR. இது அங்கிட்ட வந்து epsilon equal to I into. புரியுதா? ஓகே, இப்போ epsilon by V ஓட வேல்யூ என்ன? R/R+. நல்லா பாரு, வேணா ஐயை சேர்த்து வச்சுக்கிறப்ப திடீர்னு வந்து நீங்கள் ஐ எங்கே போச்சுன்னு கேட்டுறக்கூடாது. இந்த ஐ கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த கேன்சல் பண்ணிக்கலாமா? நோ. ஓகே, தூங்கல பப்பிக்கா. ஓகே, இருந்தாலும் நான் பண்ணிவிட்டு 1 + R/Rன்னு போட்டுக்கலாமா? போடலாமா? போடக்கூடாது. இப்போ நல்லா பாரு, ரெண்டு பேட்டரியோட EMF தானே இது ஆல்மோஸ்ட். அப்போ இதை நான் வந்து L1/L2ன்னு எழுதலாமா? எழுதக்கூடாதா? K × L1 K × L2. அப்போ நல்லா பாரு, எனக்கு தேவைன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது. அப்போது 1 + R/Rோட வேல்யூ என்ன? L1 - L2, L1/L2. இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா R/R = L1 - 1/L2. கரெக்டா? அப்போ என்னோட ஆரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? எஸ், இப்படி போட்டாலும் சரி, இல்லைன்னா அங்கிட்ட -L2ன்னு போட்டு /L2ன்னு போட்டாலும் ஓகே தான். இது நல்லா பாரு, இதுதான் ஃபார்முலா. உனக்கு கொஸ்டின் கேட்குறப்ப பார்த்தோன்னா பேஜ் ஃபில் பண்ணுற அளவு கொஸ்டின் கேட்டு வச்சுருப்பாங்க. சரியா? கடைசியில் போய் பார்த்தோன்னா ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு லென்த் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பண்ணாத, பெரிய லென்த்தை இங்கே போட்டுக்கோ, சின்ன லென்த்தை இங்கே போட்டுக்கோ. ஏன்னா எப்படியோ பார்த்தோன்னா L1 - L2 போடுவேன்னா, சப்போஸ் நான் நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்னோட ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா? எதுக்கு? செமிகண்டக்டருக்கு. ஆனால் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் யாருக்குமே இல்லை. ஆமாவா இல்லையா? நீ யோசிச்சு பாரு, நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்? பேட்டரியே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? நீ கவலைப்படாத, நான் கரண்ட் அனுப்பிவிடு. பாசிபிளா? அதாவது நான் ஃபோர்ஸே கொடுக்கல. அவன் என்ன சொல்கிறான்? நான் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வச்சிருவேன். ஒரு நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் ஃபோர்ஸே கொடுக்காமல ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கும். கரெக்டாக இல்லையா? ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? போகிற ஆப்ஜெக்ட் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும். நெகட்டிவ் ஃப்ரிக்ஷன் இருந்தால் என்ன அர்த்தம்? நல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக இல்லையா? நான் வந்து இங்கிட்ட ஃபோர்ஸ் கொடுப்பேன், அந்த ஆப்ஜெக்ட் அங்கிட்டு ஸ்விங் இழுத்துட்டு போயிடும். அது நாட் பாசிபிள். அப்போ L1 வந்து பிக் வேல்யூ, L2 வந்து ஸ்மாலர் வேல்யூ. ஆமாவா இல்லையா? உனக்கே தெரியும், எப்சிலான் பெருசாக இருக்குமா இல்லை V பெருசாக இருக்குமா? எப்சிலான் அதிகமாக இருக்கும். எப்சிலானும் வியும் எப்போ அது ஈக்குவலாக இருக்கும்? கரண்ட் போகாது. அப்போ ஃபென்டாஸ்டிக். ஏன்னா இங்கே IR தான் என்னோட V. அது இல்லாமல் இங்கே I × ஸ்மாலர் இருக்குமா? அப்போ இது என்னோட V + IR. அப்போ ஆப்வியஸ்லி E வந்து அதிகமாக இருக்கும். பட் EUV எப்போ ஈக்குவலாக இருக்கும்? இங்கே கரண்ட்டே போகாதப்போ. வெரி குட். இப்போ பாரு, கொஸ்டின் PYQ கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் கிட்ட இருக்குது இந்த டாபிக்ல இருந்து. A potentiometer wire is an accurate and a versatile device to make an electrical measurement. ஏன் இப்படி இருக்கு? ஏன் அப்படின்னா a condition of no current flow through the galvanometer. புரியுதா? அதனால தான் இது நம்ம யூஸ் பண்றோம். அருமையான கொஸ்டின். என்னன்னா, ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் வயர் ஆஃப் லென்த் L. வயரோட லென்த் எவ்வளோ இருக்குது? L லென்த் உள்ள ஒரு வயர். இதோட லென்த் எவ்வளோ? L. இதோட ரெசிஸ்டன்ஸ் Rன்னு சொல்லிட்டாங்க. Are connected in series with a battery of ε0 and resistance R1. பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ? ε0
இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ R1 கரெக்டா இல்லையா ஓகே சரி இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம K கண்டுபிடிச்சிக்கலாமா எனக்கு K வேணும்னா இந்த பேட்டரிக்கு அக்ராஸ் இருக்க டோட்டல் வோல்டேஜ் வேணும் ஆமாவா இல்லையா டோட்டல் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் எப்சிலான் நாட் அப்படி இங்கே வராது ஏன்னா இங்கே R1 R2 இருக்கா அப்போ இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ எப்சிலான் நாட் R by R plus R1 என்ன பண்ணிட்டு புரிஞ்சா இங்கே R plus R1 புரியுதா இது என்ன கண்டுபிடிச்சேன்னா டோட்டல் வோல்டேஜ் டோட்டல் லென்த் எவ்வளோ அந்த ஒயரோடது L அப்போ டிவைடட் பை லென்த் புரிஞ்சா K கண்டுபிடிச்சாச்சு இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க நான் சப்போஸ் அதை L லென்த்தில் பேலன்ஸ் பண்ணுறேன் கீழே ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன் அந்த கீழே கனெக்ட் பண்ணுற பேட்டரி எவ்வளோ லென்த்தில் பேலன்ஸ் ஆகுது இந்த இடத்துல L லென்த்தில் ஸ்மால் L பேலன்ஸ் ஆகுது அப்போ வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜோட ஃபார்முலா என்ன K டைம்ஸ் L K வேல்யூ என்ன எப்சிலான் நாட் R by R plus R1 L by L முடிஞ்சா எந்த ஆப்ஷனு புரியுதா ஓகே ஓகே இப்போ பார் a potentiometer wire has a length of 4 meter வயரோட லென்த் எவ்வளோ இருக்குது 4 meter and resistance 8 ohm இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 8 ohm the resistance that must be connected in series நான் இது கூட எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளோ இருக்குது 2 volt EMF to get a potential மொத்தம் நான் 2 volt கொடுக்குறேன் இங்கே பொட்டென்ஷியல் ட்ராப் எவ்வளோ நடக்கணும்னு சொல்கிறாங்க 1 millivolt அப்போ கேவோட வேல்யூ எவ்வளோ millivolt per centimeter so per centimeter சரியா புரியுதா இது ஆக்சுவலாக என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா இதுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் லென்த் ஆமாவா இல்லையா அப்போ டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ 4 மீட்டர் அப்போ எவ்வளோ 400 சென்டிமீட்டர் போட்டுக்கலாமா 400 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு எப்சிலான் அதாவது இதுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.4 வோல்ட் எனி டிஃபிகல்ட்டி புரியுதா அப்போ என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு அக்ராஸ் எனக்கு மொத்தம் எவ்வளோ வோல்ட் கிடைக்கணும் டோட்டலாக நான் கொடுக்குற வோல்டேஜ் எவ்வளோ 2 வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்போ 8 ஓம்க்கு அக்ராஸாக இவ்வளோ அப்போ இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறான் நல்லா பாரு இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கும் பொதுவாக V is equal to எப்சிலான் R by R plus R இதுக்கு அக்ராஸாக வேணும் இது போட்டுக்கு போகிறேன் இதான ஃபார்முலா எனக்கு எவ்வளோ வோல்ட் கிடைக்கணும் 0.4 கிடைக்கணும் டோட்டல் பேட்டரி எவ்வளோ கொடுக்குது 2 வோல்ட் கொடுக்குது இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 8 ஓம்க்கு அக்ராஸாக வேணும் ஆமாவா இல்லையா by R plus 8 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா R plus 8 equal to 2 into 8 by 0.4 இப்போ R plus 8 equal to புரியுதா இல்லைன்னா எப்படி சால்வ் பண்ண இந்த கொஸ்டினை இது 2 வோல்ட் இங்கே எவ்வளோ ட்ராப் ஆகுது 0.4 அப்போ இங்கே எவ்வளோ ட்ராப் ஆகும் ஏன்னா மொத்தம் 2 வோல்ட்னா இங்கே 0.4னா அங்கே 1.6 இங்கே 8 ஓம் இருக்குன்னா இங்கே எவ்வளோ இருக்கணும் நல்லா பாரு இது வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ வோல்ட் ட்ராப் ஆகுது 4 மடங்கா அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ மடங்கு இருக்கணும் முடிஞ்சா 8 into 4 equal to 8 1 8 8 2 16 8 2 24 8 4 32 புரியுதா எஸ் பாரு கொஸ்டின் பாரு ஒன்றுமே கிடையாது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இங்கே 2 லென்த் இருக்கா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான்னா சரியா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பேன் சரி ஜாதகம் லொட்டு லொஸ்ட்டு கல்யாணம் பொண்ணுக்கு என்ன தோசை இருக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் என்ன கேட்குறான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R is equal to கேப்லர் into L1 by L2 minus 1 மைனஸ் மேடம் அதனால தானே L2 minus L1 பண்ணுவோன்னு சொன்னேன்
ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 9.5. L1 எவ்வளோ டோட்டல் 3 மீட்டர் 3 minus 2.85 by நல்லா பாரு இது வந்து 0.15 2.85 கரெக்டா கரெக்டா 15 டேபிளில் இது 1 டைம் வரும் இது எத்தனை டைம் வரும் 19 டைம்ஸ் வருமா என்னடா டிவைட் பண்ணா 15 285 19 டேபிளில் இது 1 டைம் வரும் சரியா உனக்கு வேணா இங்கே உட்காந்து டிவைட் பண்ணி பழகிக்கோ புரியுதா உட்காந்து டிவைட் பண்ணால் 0.5 ஆன்சர் இருக்கா 0.5 முடிஞ்சா ஆ வீடியோ எடுத்து பாரு எனக்கு தெரியல முடிஞ்சா